இன்னைக்குப்பா நம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து ஒரு கப்பு ஒரு பிடி முருங்கை இலை போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு சீரகம். இந்த சீரகம் வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 10 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இப்போப்பா நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதே இதை வந்து நம்ம இதெல்லாம் கலந்துக்குறோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கணும்ப்பா. அதுவும் மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயமும் முருங்கை இலையும் நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் போடுவோம். நெய் எதுக்கு போடுறோம்னாப்பா, அந்த முருங்கையுடைய இலைக்கும் இந்த நெய்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சுருப்போம், இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்து வெந்திருக்கு, பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரட்டி விடுவோம். நம்ம வந்துப்பா இதில் வந்து நிறைய கீரை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மாவு தான் சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. உங்கள் வீட்டில் முருங்கை இலை ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.